மற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தலில் இளைஞர்களிடையே ஒரு எழுச்சி ஏற்பட்டுள்ளதாக சிபிஎம் முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வேற எந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது வழக்கமாக தேர்தல் நடக்கிற நேரத்தில் இளைஞர்கள் வேற எங்கேயாவது இருப்பாங்க. ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் என்கிற மாதிரியான ஒரு அரசியல் புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கு என்பதைத்தான் நாம் பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு அரசியல் ரீதியாக இப்போ தேர்தலில் வாக்களிப்பது, ஒரு மாற்றம் வேணுங்கிற முறையிலே ஒரு நோக்கத்துக்கு வந்திருப்பது என்பது இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்ட எழுச்சி வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கே பாலகிருஷ்ணன், இடதுசாரிகளுக்கு திமுக உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறிய அவர், மற்ற எந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் மாற்றம் வேண்டும் என்று இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த எழுச்சி வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு இரட்டை இலக்கத்தில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக அமைச்சர்கள் சிலாகித்து பேசுவதாகவும், ஆனால் இந்த இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைய காரணமாக தொழிலாளர்களுக்கு இந்த அரசு என்ன செய்துள்ளது என்ற கேள்வி எழுவதாக தெரிவித்தார்.